ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கதை பார்க்க போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? கதை கேட்க எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான பெரிய காட்டுக்குள்ளே ஒரு சிங்கம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த சிங்கம் ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு மரத்துக்கு கீழே நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு சுண்டெலி என்ன செஞ்சுச்சான், அந்த சிங்கத்தோட முதுகு மேலே ஏறி சறுக்கி விளாண்டுக்கிட்டே இருந்துச்சான். இது அந்த சிங்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சான். சிங்கம் 2-3 தடவை அந்த எலியை விரட்டுச்சான். எலி போகவே இல்லையாம். திரும்ப திரும்ப அந்த எலி அந்த சிங்கத்துடைய முதுகு மேலே ஏறி சறுக்கி விளாண்டுட்டே இருந்துச்சான். அப்போ அந்த சிங்கத்துக்கு கோபம் வந்துருச்சான். கோபம் வந்தோடனே சிங்கம் டக்குன்னு இந்த எலியை என்ன செஞ்சிருச்சான், தன்னோட 2 கால்களாலையும் பிடிச்சிருச்சான். பிடிச்சோடனே இன்னைக்கு நான் உன்னைய கொல்ல போகிறேன், நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் ரொம்ப கோபமாக கத்துச்சான். உடனே அந்த சுண்டெலி சிங்கத்துக்கிட்ட ரொம்ப கெஞ்சிச்சான். என்னை மன்னிச்சிருங்க சிங்கமே, என்னை வெட்டுருங்க, என்னை சாப்பிடாதீங்க, இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு ஒரு நாள் என்னைக்காவது நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன், இனி நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த எலி சிங்கத்துக்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சான். உடனே சிங்கத்துக்கு சிரிப்பு வந்துருச்சான். எது, நீ எனக்கு உதவி செய்ய போறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக சிரிச்சுச்சான். சிரிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த சிங்கம் சொன்னிச்சான், சரி நீ போ அப்படின்னு சொல்லி எலியை விட்டுருச்சான். எலியும் தப்பிச்சோன்னு ஓடியே போச்சான். ஒரு நாள் இந்த சிங்கம் என்ன செஞ்சான், காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு வேடனுடைய வலையில் அந்த சிங்கம் மாட்டிக்கிச்சான். மாட்டினோடனே சிங்கம் என்ன செஞ்சுச்சான், காடே அலற அளவுக்கு கர்ஜிச்சான். இந்த சத்தத்தை கேட்ட சுண்டெலி வேகமாக ஓடி வந்துச்சான். இது அந்த சிங்கத்தோட குரல் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துச்சான். வந்தோடனே பார்த்தா சிங்கம் அந்த வேடனோட வலையில் மாட்டிக்கிச்சான். உடனே எலி என்ன செஞ்சுச்சான், தன்னோட கூரிய பற்களை வச்சு அந்த வலையை கிழிச்சு எடுத்துருச்சான். உடனே சிங்கம் அந்த வலையை விட்டு வெளியே தப்பிச்சிருச்சு. உடனே சிங்கம் என்ன செஞ்சுச்சான், எலிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுச்சான். நான் உன்னை ரொம்ப ஏளனமாக நினச்சிட்டேன், நீ உருவத்தில் சின்ன எலி, நீ எனக்கு என்ன உதவி செய்ய போகிறேன்னு நான் உன்னை நினச்சிட்டேன், தப்பாக நினச்சிட்டேன், நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த எலிக்கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னே அதுக்கப்புறம் அந்த சுண்டெலியும் சிங்கமும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்களாம். ஓகே குட்டீஸ், ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், உருவத்தில் நம்ம சின்னவங்களாக இருந்தாலும் நம்மளாலேயும் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் அப்படின்றத இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.